வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மீண்டும் ஒரு தரம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நிஜமாவா சொல்ற? அப்பா ஆச்சரியத்துடன் கேட்டார். சத்தியமா நான் சொல்றது உண்மைதான்ப்பா. உங்க அம்மாவுக்கு தெரியுமா? சொல்லல. சொல்ல வேண்டாம். அண்ணன் செத்து 6 மாசத்துக்கு பிறகு உங்க அண்ணி பேசுற முதல் வார்த்தைகளே இதுதான். அவ சொன்னதை செய். அம்மாவுக்கு தெரிஞ்சா? அம்மாவை நான் பாத்துக்கிறேன். எங்க போறீங்கன்னு கேட்டா, அண்ணியோட பிறந்த வீட்டுக்கு என்கிறேன். அண்ணன் செத்த பிறகு எவ்வளவோ முறை யார் யாரோ கேட்டும் தன் பிறந்த வீட்டுக்கு போக விரும்பாத அண்ணி இப்போது போகிறேன் என்று நாம் சொல்வது அம்மாவை நம்ப வைக்குமா? அண்ணி ஏதாவது பேச மாட்டாளா என்று எவ்வளவு நாள் அம்மா காத்து கொண்டிருந்தாள். அதனால் நிச்சயம் நம்பி விடுவாள், சந்தோஷப்படுவாள். அண்ணியோட நீ கிளம்பு. அவ மனசு மாற நிறைய வாய்ப்பிருக்கு. அதை மாற்றும் சக்தி உன்னிடம் இருக்கு. எந்த முடிவுக்கும் நான் தயாரா இருக்கேன். அது நல்ல முடிவா இருந்தா வரவேற்பேன். எனக்கு பயமா இருக்குப்பா. பயப்படாத. அவளே ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை மாத்த விரும்பல. நான் கொடைக்கானலுக்கு 2 டிக்கெட் எடுக்க ஏற்பாடு செய். அப்பா போய்விட்டார். அவர் மீண்டும் கொடைக்கானல் பெயரை சொன்னபோது மனம் முழுக்க பீதி பரவியது. அண்ணனும் அண்ணியும் கொடைக்கானலுக்கு தேன் நிலவுக்காக போய் அண்ணி மட்டும் விதவையாக திரும்ப செய்த இடம் கொடைக்கானல். அண்ணி நிறைய படித்தவள், அழகானவள், அதிகம் பேச மாட்டாள். அதுவும் அண்ணன் இறந்த பிறகு பேச்சே இல்லை. 6 மாதத்திற்கு பிறகு அவள் பேசிய முதல் வார்த்தைகளே இதுதான். எனக்கு ஓர் உதவி செய்வியாராக? நம்ப முடியவில்லை என்னால். அவள் முகத்தை பார்த்தேன். என்ன கொடைக்கானலுக்கு அழைச்சிட்டு போவியா? பதில் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் மறு பேச்சு பேசும் நிலையில் நான் இல்லை. அப்பாவிடம் பேசிவிட்டு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு தாழ்வாரத்தின் ஓரத்தில் நின்றிருந்த அண்ணியிடம் வந்தேன். தயங்கியபடி சொன்னேன், நாளைக்கு சாயந்தரம் 6:45க்கு கிளம்புகிற திருவள்ளுவர் பஸ்ஸில் கொடைக்கானலுக்கு போகிறோம் என்றேன். பேருந்து திருச்சியில் நின்றபோது இரவு மணி 2. அந்த பிளாஸ்கை எடுங்க, டீ வாங்கி வச்சுப்போம். அவள் உறங்கவில்லை என்பது தெரிந்தது. நான் சொன்னதும் சட்டென்று பையில் இருந்த பிளாஸ்கை எடுத்தாள். அப்படியே இங்க சாப்பிட டீ வாங்கிக்க செய்தேன். சாப்பிட்டோம். வேறு எதுவும் பேசவில்லை. பேருந்து புறப்பட்டு திண்டுக்கல்லை அடைந்தது. வண்டியை விட்டு இறங்கினேன். விடியற்காலை 4:30 மணி. சிறுநீர் கழித்துவிட்டு வண்டியில் ஏறினேன். அவள் இருந்த இடம் காலியாக இருந்தது. சிறுநீர் கழிக்க சென்றிருக்கலாம். காத்திருந்தேன். நேரமானது, இன்னும் வரவில்லை. இறங்கி கழிப்பிடத்துக்கு சென்றேன். பெண்கள் என்று குறிப்பிட்டிருந்த இடத்தில் காத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் உள்ளே இருந்து பைஜாமா அணிந்த வடக்கத்தியாள் வெளியே வந்தான். வெளியே எனக்கு பின்னால் நின்றிருந்த 3 இளம் பெண்கள் சிரித்தார்கள். பைஜாமா அணிந்தவனை திரும்பி திரும்பி பார்த்து மீண்டும் சிரித்தார்கள். நிச்சயம் உள்ளே அண்ணி இருக்க வாய்ப்பில்லை. பேருந்து நின்ற இடத்திற்கு வந்தேன். இருக்கையை பார்த்தேன். வெற்றிடம். தூரத்தில் எதிர்முனையில் இருந்து குரல் வந்தது. ராகவ், எங்க அலையிற? வா, காஃபி சாப்பிடு, சூடு ஆறிப்போச்சு கூப்பிட்டாள். ஓடி சென்று காஃபி டம்ளரை எடுத்தேன். ஒன்றும் சொல்லவில்லை. நிம்மதியாக காஃபியை குடித்துவிட்டு பேருந்தினுள் அமர்ந்தோம். விடியற்காலை 5:30 மணிக்கு வத்தலகுண்டை தாண்டி மலை மீது பயணப்பட்ட பேருந்து வளைந்து நெளிந்து உயர்ந்து தாழ்ந்து கொடைக்கானலை அடைந்த போது 8 மணி. வீசிய காற்றில் நீர்த்துளிகள் கலந்திருந்தன. திசைகளை யூகிக்க முடியாத மந்தகாச நிலை. ஒரு பக்கம் தாழ்ந்து எதிர்ப்புறம் மிக உயர்ந்து ஆங்காங்கே முடிச்சு முடிச்சாய் வீடுகள், வெண்பனி மேகங்கள். மாருதி வேனை வாடகைக்கு அமர்த்தி செட்டியார் பார்க் போக சொன்னாள். பார்க்கின் அருகில் இருந்த விடுதியை அடைந்து வண்டியை விட்டு கீழே இறங்கும் போது, ஊரை சுத்தி பார்க்கணும், நீயே வர்றியா? மாருதி வேன் டிரைவரிடம் அவள் நேரடியாக பேசியது வியப்புக்குரியதாக இருந்தது.
அதே சமயம் இன்னும் விடுதிக்குள்ளேயே போகும் முன்னே அப்படி என்ன அவசரம் ஊரை சுற்றி பார்க்க என்றும் தோன்றியது. அண்ணி பேசுகிறாள். இளவயதின் இனிமையான குரல். சைட் சீயிங்ல 12 இடம் இருக்கு, 8 இடம் இருக்கு, எது வசதி உங்களுக்கு? டிரைவர் கேட்டான். 8 இடத்துல தற்கொலை பாறை வருதா? வருது மேடம். போய்விட்டு 11 மணிக்கு வா, குளிச்சுட்டு தயாரா இருக்கோம். என்னிடம் திரும்பி டிரைவர் கிட்ட 50 ரூபாய் கொடு என்றாள். 11 மணி மறந்துடாத டிரைவர். டிரைவர் கிளம்பினான். அவளிடம் புது உற்சாகம் தொற்றிக் கொண்டதை உணர்ந்தேன். சரியாக 11 மணிக்கு மாருதி வேன் வந்தது. ஷாம்புவினால் அலை பாய்ந்த கூந்தல், மெல்லிய நூலிழை சேலையில் சின்ன சின்ன பூக்கள் எடுப்பாக இருந்தாள். நாம் இப்போ போவது குறிஞ்சி ஆண்டவர் கோயில். 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சிப்பூ இந்த ஆண்டும் பூத்திருக்கு என்றாள். டிரைவருக்கு பின் சீட்டில் என் அருகே அமர்ந்திருந்தவள் தன் பக்கத்தில் வைத்திருந்த கை பையை எடுத்து மடியில் வைத்து கொண்டாள். சேலை முன்றானையை கொசுவி இறுக்கினாள். உன் அண்ணன் கூட இங்க வந்த போது இதே சேலையைத்தான் கட்டியிருந்த. இப்ப நாம போகிற இடத்துக்குத்தான் முதலா வந்தோம். குறிஞ்சி மலர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், முடியல. பார்க்கத்தான் பூ அழகே தவிர வாசம் இருக்காது. இப்போ பூத்திருக்காம். பதில் சொல்லவில்லை. கோயிலுக்கு முன்னே வண்டி நின்றது. நீ போயிட்டு வாராகோ, நான் வரல. ஏன்? போன தடவை அவரோட வந்தப்ப உள்ள போகல. வெளியே தோ எதிர்கடையில உட்கார்ந்து மெதுவடை சாப்பிட்டோம். வாங்க மெதுவடை சாப்பிடலாம். சாப்பிட்டோம். நீயாவது கோயிலுக்குள்ள போயிருக்கலாம் ராகவ். வேண்டாம், உங்களை தனியே விட மனசு வரல. இதழ்களை பிரிக்காத சிரிப்பு. இதற்கு முன் இந்த சிரிப்பை நான் பார்த்ததில்லை. இதுவரை யாருடனும் ஒன்றுமே பேசாத அவளிடம் தோ என்னுடன் பேசிக்கொண்டிருப்பதே ஒரு பெரிய விஷயமாக இருக்க சிரிப்பு மாபெரும் மாற்றம்தான். வா கிளம்பலாம். வண்டி புறப்பட்டு கீழே பள்ளத்தில் இறங்கி திரும்பிய போது செட்டியார் பார்க் வந்தது. செட்டியார் பார்க்கும் டூரிஸ்ட் ஸ்பாட் தான் மேடம். நாம பார்க்குற இடங்கள்ல 2வது இடம். வேண்டாம், விடுதிக்கு அருகில் இருக்கிற இடம். நேரம் கிடைக்கிற போது நடந்து வந்து பார்த்துக்கலாம். அடுத்த இடத்துக்கு போ. வேன் சட்டென்று உருமி அந்த மேட்டை தாண்டியது. அவளை பார்த்தேன். பக்கவாட்ட கண்ணாடியை திறந்து தூரத்தில் தெரிந்த மலை உச்சிகளை பார்த்தபடி வியந்தாள். வண்டியின் 15 நிமிட ஓட்டத்திற்கு பிறகு கோக்கஸ் வாக் வந்தது. தோ மேலே இருக்கிற அறையில் இருந்து தொலை நோக்கி கருவி மூலம் பார்த்தால் வைகை அணையும் பெரிய குளமும் தெரியும். போய் பாரு ராகவ். நான் இங்க இப்படி காலார நடக்கிறேன். நீங்க வரலையா? நீ போ. தயக்கமாய் இரும்பு கதவுகளை கடந்து தொலை நோக்கி கருவி இருக்கும் அறையின் படிகளில் ஏறிய போது வழியில் நின்ற ஆள் சொன்னான். சார், மேல போய் பார்க்க டிக்கெட் 1 ரூபா. இந்தாங்க. கீழே இருக்கிற ரூம்ல டிக்கெட் வாங்கி வாங்க. படியை விட்டு கீழே வந்தேன். இறக்கத்திற்கு அந்த பக்கம் அதல பாதாளம். மேகமூட்டம் மொத்தமாய் கொத்துக்களாய் போய்க் கொண்டிருந்தன. மேகமூட்டத்திற்கு இடையிடையே தெரிந்த தெளிவில் பாதாளத்தின் பயங்கரம் புரிந்தது. சட்டென்று அண்ணியின் ஞாபகம் வர திரும்பி வேனுக்கு ஓட முயன்றேன். ஏய், எங்க ஓடுற? எனக்கு மிக அருகில் இருந்தவள் தடுத்து நிறுத்தினாள். பாத்தியா, இது நாள் வரைக்கும் மேகத்தை அண்ணாந்து பார்த்தே பழகப்பட்ட நமக்கு இங்க பார், குனிஞ்சு கீழே பார்க்கிறோம். சிரிக்க முயன்றேன். என்ன உம்முன்னு இருக்க? முன்பு அவரோட வந்தப்ப அந்த பக்கம் கம்பி வலையெல்லாம் போடல. ரொம்ப கிட்ட போய் பார்த்தேன். த்ரில்லிங்கா இருந்தது. வாயேன், போய் எட்டி பார்ப்போம். வேண்டாம், வாங்க அடுத்த இடம் போகலாம். ஏன் பயப்படுற? ஆம்பளை தானே நீ? அவளின் ஒவ்வொரு பேச்சும் அதன் வேகமும் பிரமிப்பாயிருந்தது. எதற்கு இதெல்லாம்? அவள் சொன்ன பயம் உள்ளுக்குள் ஊற்றெடுத்தது. ஆம்பளை தானே நீ என்றது தெம்பை வரவழைத்தது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. கடந்த 6 மாதங்களாக பார்த்த அவளுக்கும் இப்போது பார்க்கும் அவளுக்கும் மாற்றங்கள் தான் எத்தனை. அந்த மாற்றம் வினாடிக்கு வினாடி உற்சாகமாக உயர்ந்து கொண்டே சென்றது. சந்தோஷப்படலாமா? முடியுமா? வா ராகவ், பில்லஸ் ராக் போகலாம். ரொம்ப நல்ல இடம், பார்த்துட்டே இருக்கலாம். வழியில் கூடை கூடையாய் குவிந்திருந்த வால்பேரி பழங்களை வாங்கினாள். ஆசையாய் கடித்தவளின் முகம் சட்டென்று மாறியது. தூக்கி தூர எறிந்தாள்.
சி, அழுகல். மேல பார்க்கத்தான் அழகு, உள்ள அழுகல். வேற எடுத்துக்கங்க என்றேன். எடுத்தவள், இது நல்லா இருக்கு. கால்ஃப் மைதானம் பச்சை மரகதமாய் விரிந்து படர்ந்திருக்க பில்லர்ஸ் ராக் வந்தது. சார், கம்பிக்கு அந்த பக்கம் போகாதீங்க, மேகமூட்டம் அதிகமா இருக்கு. எட்டி இருந்தே பார்க்கலாம், நல்லா தெரியும். இந்த ஸ்பில்லஸ் ராக்குக்கு அந்த பக்கம்தான் கமலஹாசனோட அபிராமி படம் எடுத்தாங்க. அபிராமி இல்ல டிரைவர், குணா. அதான் மேடம். வா ராகவ், கிட்டையே போய் பார்க்கலாம். ஆனாலும் இந்த மூடு பனி ரொம்ப மறைக்குது. ராக்ஸோட வியூ துல்லியமா தெரியல. டீ சாப்பிடலாமா? போய் பார்த்துட்டு வந்து சாப்பிடலாம், வா. ஏறக்குறைய கையை பிடித்து இழுக்காத குறை. சென்றேன். ஆவலாய் அதிசயமாய் பார்த்தாள். பார்த்து கொண்டே இருந்தாள். கண்களில் நீர் துளித்திருக்குமா? இல்லை, புன்னகை பூத்திருந்தது. அவளை பாதுகாக்கிற தோரணை என்னிடம் வியாபித்திருந்தது. போகலாம் ராகவ், அடுத்த இடம் கிரீன் வேலிஸ். அதுதான் தற்கொலை பாறை. உங்கண்ணன் கால் தவறி விழுந்த இடம். சொல்லிவிட்டு வேகமாய் நடந்தாள் மாருதி வேனை நோக்கி. நான் அவளுடன் ஓட வேண்டிய நிலை. தற்கொலை பாறை வரும் வரை ஒன்றுமே பேசவில்லை. சூன்யமான சூழல். போகிற பாதை நெடுக தோளுடன் தோள் உரசி தேன் நிலவு தம்பதியர். மாருதி வேன் நிற்பதற்கு முன்பே கதவை திறந்தாள். இறங்கினாள். வாராகவ், மேகமூட்டம் குறைஞ்சிருக்கு, வியூ நல்லா இருக்கு. படியேறி போனா கொஞ்ச தூரம், வா. பின்தொடர்ந்தேன். பலமான கம்பி வலைகள் பூட்டப்பட்டிருந்தன. வலைக்கு அந்த பக்கம் ஆழத்தை அளவிட முடியாத பாதாளம். கீழே பார்த்தபோது கழுகு ஒன்று வட்டமிட்டது. அண்ணன் விழுந்த இடம். அண்ணி அதே இடத்திற்கு வந்திருக்கிறாள். சிந்தனை முடிச்சு இறுகியது. சார், கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? போட்டோ எடுக்கணும், இளமனைவியுடன் வெளிநாட்டு இளைஞன் சொன்னான். வித் பிளஷர் சொல்லிவிட்டு நகர்ந்தேன். பலமான நீண்ட சுவரின் அந்த முனையில் அண்ணி நிற்பது தெரிந்தது. சுவரின் முடிவில் சிறு இடைவெளி. ஒரு ஆள் போகிற இடவசதி. அவள் உள்ளே போகுவதற்கு முயலுகிற மாதிரி பிரம்மை. நிஜமா? நிஜம்தான். முயன்றாள். ஓடி சென்று கையை பிடித்தேன். இழுத்து வெளியே தள்ளினேன். என்ன காரியம் செய்ய இருந்தீங்க? இதுக்காகவா இந்த இடத்துக்கு என்ன அழிச்சிட்டு வந்தீங்க? போதும், நீங்க நடத்தின நாடகம் போதும். இது நாள் வரைக்கும் பேசாம இருந்துட்டு நீங்க செஞ்ச சூழ்ச்சி போதும். என்ன ராகவ், ரொம்ப பயந்துட்டியா? நான் விழுந்துடுவேன்னு பயந்துட்டியா? கீழே கர்ச்சீப் விழுந்துட்டது, எடுத்த. விழற அளவுக்கு கோழை இல்ல ராகவ். நான் நினைச்சிருந்தா வீட்லயே தற்கொலை செய்துக்க என்னால முடியும். என்னை சுற்றி ஒரு வளையத்தை போட்டுக்கிட்டு நிக்காம வெளியேயும் பரந்த உலகம் இருக்கிறத பார்க்கத்தான் வந்த. அவர் இல்லாமலும் என்னால் சந்தோஷமா இருக்க முடியுது. அவரோட இருந்த சில நாட்களை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து புழுங்காமல் தனியாக வந்த அதே இடங்கள் இனிமையாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு பார்க்கத்தான் மீண்டும் ஒரு தரம் இதே இடத்துக்கு வந்த. முடியுது, என்னால முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. டீ சாப்பிடலாம், வா. கை நீட்டினாள். அவள் மேல் மரியாதை கூடியிருந்தது. சுட்ட சோளம் சாப்பிடுறீங்களா? வாங்கித்தா, சாப்பிடுறேன் என்றாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.